தாவீதே, நீ வனாந்தரத்தில் ஆட மேய்ச்சிட்டு இருக்கலாம்ப்பா. வீட்டில் உனக்கு என்ன நடக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். நீ வீட்டில் எல்லாருக்கும் இளையவனா இருக்கலாம், ஏளனமா பார்க்கப்படுகிறவனா இருக்கலாம். ராஜரீக அபிஷேகத்திற்கு உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி இருக்கலாம். ஆனா உன்னை குறித்த தேவ திட்டத்திற்கு நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னை தேடி ஆள் வரும், உங்களை தேடி ஆள் வருவாங்க. அப்போ உங்க மேல ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட போகிற நாள் வரப்போகுது. காட்டுல அலைஞ்சி திரிஞ்ச காலத்துக்கு முடிவு வரப்போகுது. வனாந்தரத்தில் வாழ்ந்த காலத்துக்கு முடிவு வரப்போகுது. தன்னன் தனிமையா இசைகளை வாசித்து பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருந்த காலத்துக்கு முடிவு வரப்போகுது. யாராலும் விசாரிக்கப்படாதபடி வாழ்ந்த காலத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீங்க தான் விசேஷமான நபர் என்று எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நியமிக்கும் நாள் வரும். உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு என்று உங்க கையில பொறுப்பு ஒப்படைக்கப்படும் நேரம் வரும்.